ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் ஈஸியாக மைசூர் பாக் செய்கிறது எப்படி நான் சொல்ல போகிறேன். அதுக்கான ரேஷியோ என்னென்னா, மைண்டில் எப்போவும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது 1 2 3 அவ்வளோதான். ஒரு கப்பு கடலை மாவுன்னா அதுக்கு 2 கப்பு சுகர். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கோமோ, மெஷர்மெண்ட் கப்பு, நீங்கள் டம்ளரோ கப்போ இல்லை மெஷர்மெண்ட்டு ஸ்பூனோ எதில் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எடுக்கிற ஒரு பங்கு கடலை மாவுக்கு 2 பங்கு சர்க்கரை. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்கள் 2 கப்பு எடுத்திருக்கீங்கன்னா 3 கப்பு ஆயில் அண்டு நெய் ரெண்டும் மிக்ஸ் ஆகி 3 கப்பு இருக்கணும். அவ்வளோதான். ஒரு கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை அண்டு 3 கப்பு ஆயிலும் நெய்யும் கலந்தது. அதாவது ரீஃபைண்ட் ஆயில், எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாத பிளெயின் ஆயில் 2.5 கப்பு எடுத்துக்கோங்க. அரை கப்பு நெய் போதும். அப்போ 1 2 3 இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி ஈஸியாக இதை செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ஒரு கப்பு கடலை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்க ஆயிலை வச்சே தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ ஆயில் விட்டு நான் இதை கலந்துக்க போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு கட்டி இல்லாமல் அழகாக ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அண்டு நெய்யை போட்டு நான் கலந்துருக்கேன். இதுக்கு எவ்வளோ தேவையோ, கட்டி இல்லாமல் இது கரையிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டா போதும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் மெஷர்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம். அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இதை இப்படி ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சுகர் இப்போ அடி கனமான பாத்திரத்தில் நம்ம கொட்டிட்டு எடுத்திருக்க சுகர் அப்படியே கொட்டிட்டு இது ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி விட்டுருக்கேன். நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. இது தண்ணி ஊற்றி இது நல்லா இந்த சக்கரை கொஞ்சம் கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம ஆன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் ஆன் பண்ணணும். இல்லாட்டினா அடியில் சுகர் உட்காந்துடும். அதுக்காகத்தான் நான் சர்க்கரையும் தண்ணியும் விட்டு இப்போ கரைக்கிறேன். கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் ஜஸ்ட்டு நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா கொஞ்சம் கரையட்டும் சர்க்கரை. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை கொதிச்சிட்டு இருக்கு. நான் ஆன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு கரைஞ்சதுனால நான் ஆன் பண்ணிட்டேன். அதே பக்கத்து ஸ்டவ்ல நம்ம நெய்யும் எண்ணெயும் எவ்வளோ வச்சுருந்தோமோ அதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மைல்டாக நம்ம வச்சு ஹீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும். ஏன்னா சுகர் சிரப் ரெடியாகி கடலை மாவு கொதிக்கும் போது ஊற்றுறதுக்காக எண்ணெய் தேவை நமக்கு. அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெயை ஸ்லோவாக நம்ம வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வரணும். அது வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப முத்த விட்டுடக்கூடாது. நம்ம கையில தொட்டு பார்க்கறச்ச கை ஈரம் இருக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்டு. கை ஈரம் இல்லாமல் இது தொட்டு பார்க்கறச்ச அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் வரணும். அதாவது ஒரே ஒரு கம்பி மாதிரி நூல் மாதிரி வரணும். இதுதான் அதோட பக்குவம். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நான் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிருக்க கடலை மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்க, நான் அந்த கடலை மாவை மெதுவாக விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கேன். இது எந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா இது வெந்து பூ மாதிரி அப்படியே வரும் நமக்கு. அப்போ அந்த பக்குவத்தை காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த ஹீட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நான் இன்னும் ஆஃப் பண்ணல. ஸ்டவ் ஹீட்டில் தான் இருக்குது. அந்த ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக, அது எண்ணெய் மொத்தமும் இதுக்கு உள்வாங்குவது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கரண்டியாக குழிக்கரண்டியாக நம்ம ஊற்றி 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 இதை கிளறணும். அது தீர்றதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் இது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் ஊற்றிட்டு நம்ம ஆற வச்சு பீஸ் போட்டுக்கணும். பாருங்க, இன்னும் வேகணும். கைவிடாமல் கிளறணும். அது ஒன்று தான் நமக்கு இதில் இருக்கிற மைனஸ். இல்லாட்டினா கல் போல் ஆகிடும், அடி பிடிச்சிடும், உட்காந்துடும் அப்படியே பாத்திரத்தில். அதுதான் அடி கனமான பாத்திரம் தான் வைக்கணும். பாருங்க, வெந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டைட் ஆகும்போது அந்த எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும்போது இது பாருங்க, அந்த பபுள் கொஞ்சம் இப்போ எண்ணெய் விடும்போது எப்படி இருக்கு பாருங்க. ஹீட்ல தான் இருக்கு பாருங்க, அப்படியே பொங்கிட்டு வரும்.
எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே திருப்பியும் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் எண்ணெய் விடணும். இதே மாதிரியே தான் அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 கிளறணும். ஒருத்தங்க எண்ணெய் ஊற்றணும், ஒருத்தங்க கிளறணும். கையை வந்து நிறுத்தவே கூடாது, அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அடி பிடிச்சிடும், ஒரு மாதிரி ஆகிடும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வாக்கு மைசூர் பாக்குலாம் இதுதான் ஒரு கெட்ட குணம், நம்ம கை எடுக்கவே முடியாது. தெரியுதா? திருப்பியும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணேன். ஹீட் பண்ணிட்டு தான் விடணும். அது பாட்டுக்கு ஹீட்டில் தான் இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணவே இல்லை. அப்படியே இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் அப்படியே கம்மியாயிருக்கா, இந்த பபிள்ஸ் அடங்கியிருக்கா. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் அந்த ஹீட் பண்ணதை விடணும். இருக்கிற எண்ணெய் எல்லாமே இதில் ஊற்றியாச்சு. இது பாருங்கள், கரெக்டாக 8 மினிட்ஸ் குக்கிங் டைம் எடுத்திருக்கு. எப்போவுமே வந்து அதாவது எண்ணெய் தீந்துடுச்சா, எண்ணெய் இன்னும் வேகணுமா, அந்த டவுட்டெல்லாம் வேண்டாம். 8 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைம் வேணாம், டைமரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜ் போதும், அதுக்கு மேலே இது வேக விட வேண்டாம். அவ்வளோதான். நான் இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி எடுத்து விட்டால் இப்படி வரணும், மடிப்பு மடிப்பாக வருதா, இதுதான் ஸ்டேஜ். இங்கே பாருங்கள், தட்டில் கொட்டின பிறகு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியில் கீறி வச்சுக்கோங்க. பீஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ், மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆறின பிறகு தான் இதுலேருந்து பீஸ் எடுக்க முடியும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் வந்து கோடு போட்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.